ஹலோ காய்ஸ், இன்றைக்கி கிட்மைண்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஏஐ பேஸ்டு வெப்சைட் தான். நீங்கள் ப்ரௌசரில் இல்லை கூகுள் சர்ச்சில் போயிட்டு கிட்மைண்ட் அப்படின்றத சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போயிடலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்துட்டு மைண்ட் மேப், ஃப்ளோ சார்ட்டு, ஆர்கனைசேஷன் சார்ட்டு, யூஎம்எல் டயக்ராம்ஸு, அப்புறம் கான்செப்ட் மேப்லாம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லானது. இதுக்கு நீங்கள் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணால் போதும். இல்லை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ண வேண்டிய பிளேஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே ஏஐ இருக்கிறதுனால நீங்கள் அதில் ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்து ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்துட்டு அதுக்கான மைண்ட் மேப் வேணும், இல்லை ஃப்ளோ சார்ட் வேணும், இல்லை ஆர்கனைசேஷன் சார்ட் வேணும் அப்படின்னாலும் அதுக்கான இன்புட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். எடிட் பண்ணவும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க கூட சேர்ந்தும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் சிலது ஒர்க் பண்ணலாம், அவங்க சிலது ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பர்சனலைஸ்டும் பண்ணிக்க முடியும். டெம்ப்ளேட்ஸ்னாக்கா அதுலேயே நிறைய இருக்கும், ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதில் தீம்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோன்லேயுமே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளவுட்லேயுமே சிங்க்ரனைஸ் ஆகிடும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து லிமிட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரீ வெர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது சில டைப்ஸில் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிடிஎஃப்பில் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா ப்ரீமியமாக இருக்கணும். அதுவே இமேஜாக வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் இன்னொரு தடவை எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கான ஃபார்மேட்டுமே அதில் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா டபுள் கிளிக் பண்ணி டேரெக்டாக ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அதிகப்படியாக நிறைய டயக்ராம்ஸை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ண முடியாது ஃப்ரீ வெர்ஷன்ஸில். அந்த இடத்துல வந்து அது ஸ்லோ ஆகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வேர்ஷன் ஹிஸ்ட்ரி, இப்போ நீங்கள் ஒன்று எடிட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒன்று எடிட் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு தான் வேர்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து அது சேவ் பண்ணி வச்சுக்குது. மற்றபடி அதில் சேவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதில் ஆஃப்லைன் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் எதுவுமே இது வரைக்கும் க்ரியேட் பண்ணல. அப்படி இருந்தாக்கா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரௌசர்லேயே யூஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் வந்துட்டு ஆஃப்லைன் போயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ எது வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் தான் அதில் இருக்கும். இதில் மற்றபடி என்ன டூல்ஸ் இப்போது புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லூசிட் சாட், அப்புறம் மைக்ரோ ஏஐ அப்படின்ட்டு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ரெண்டுத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்துட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ராஜெக்ட் பிளானிங்கிறது போது